மாஞ்சோலை பெயர்க்கேற்றாற் போல ஒரு சோலைவனம் தற்போது மனக்குமுறல்கள் நிறைந்த ஒரு மையமாக மாறியிருக்கிறது. ஏன் இந்த அவலநிலை, இதற்கு என்ன காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள சற்று பின்னோக்கி செல்லலாம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறுல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த மாஞ்சோலை எஸ்டேட். அதற்கடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என மொத்தமுள்ள 5 எஸ்டேட்டுகளிலுமே 500 குடும்பங்களை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாகுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல திருவாதங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் அவரது உறவினர்களான 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் இடையே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நடந்த போரில் நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்கள் மன்னருக்கு ஆதரவாக போர் உதவி செய்து அவரை வெற்றி பெற செய்தனர். அதற்கு நன்றி கடனாக மார்த்தாண்டவர்மன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் 8500 ஏக்கர் சோலைக்காட்டை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடையாக அளித்தார். இந்த நிலத்தை 1929இல் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பிபிடிசி, அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் குத்தகையாக வழங்கினார். இந்த குத்தகை தேயிலை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் பயிரிடுவதற்காக 99 ஆண்டுகளுக்கு விடப்பட்டது. இந்த சோலைக்காட்டை திருத்திதான் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் ஜமீன்தார் நில ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி மாஞ்சோலை எஸ்டேட் அரசுடைமையாக்கப்பட்டு வனத்துறை வசம் வந்தது. மேலும் அந்த பகுதியை களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் கீழ் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அரசு அதை அறிவித்தது. இதற்கு பிபிடிசி நிறுவனம் ஆட்சேபம் தெரிவித்தது. பெருந்தொகை செலவு செய்து வனநிலத்தை திருத்தி மேம்படுத்தி இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. இதனை அடுத்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிபிடிசி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்த குத்தகை உரிமம் தொடர அரசு அனுமதித்தது. தற்போது வரை அந்த நிறுவனமே தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வருகிறது. குத்தகை காலம் 2028இல் முடிவடைய உள்ளது. 2028ல இந்த குத்தகை ஒப்பந்தம் முடிவடைய உள்ள நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில மாஞ்சோலை மக்களின் நலனுக்காக போராடிய புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அதாவது, பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனத்தின் குத்தகை தான் முடிவடையதை தவிர மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அந்த மக்கள் வெளியேறுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், இது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்த தொழிலாளர்கள் 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாகவே அங்கு வேலைக்கு போனதுனால அவருடைய பல பேருக்கு பூர்வீக ஊர் என்று அவர்களுக்கு தெரியாது. அங்கே எந்த விதமான சொத்து, அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் வாழ்விடமே இப்பொழுது மாஞ்சோலை ஆகிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி, குதிரைவெட்டி என 5 பகுதிகள் தான் அவர்களுடைய பூர்வீக இடமாக மாறிவிட்டது. எப்படி மலைவாழ் மக்களுடைய இடம் அந்த பகுதி இருக்குமோ அதுபோல அவர்கள் மலைவாழ் மக்களை போன்று அவர்கள் தங்களுடைய அந்த மாஞ்சோலை பகுதியே தங்களுடைய பூர்வீக இடமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குத்தகை முடியக்கூடிய இந்த தருணத்தில் அந்த பிபிடிசி நிர்வாகம் தனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, தொழிலாளிகளுக்கு 1 கண்ணாவது போட்டுங்கிற ஒரு தீய நோக்கத்தோடு அவர்கள் தங்களுடைய மீண்டும் மனித உரிமை தீரில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அதாவது அவர்கள் மட்டும்தான் அந்த பகுதியை விட்டு வெளியேறணுமே தவிர, மாஞ்சோலை விட்டு பிபிடிசி நிர்வாகத்துக்குத்தான் குத்தகை முடிந்து விட்டதை தவிர தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வாழ்வுரிமையும் பாதிக்கப்படவே கூடாது. எனவே தமிழ்நாடு அரசு இப்பொழுது கடந்த 2-4-5-6 மாதங்களாக பிபிடி நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் பணியாற்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வெளியே போன்னு சொன்னால் அவங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு வச்சு எங்கே போவாங்க, இப்போ எங்கே இருக்க முடியும்? கிராமங்களில் எங்களுக்கு வேலை கொடுங்க, எந்த விதமான இலவசமே வேண்டாம், எங்களுக்கு தொழில் மட்டும் கொடுத்தா போதுங்கிறது தான் அனைத்து சமுதாய மக்களுடைய வேண்டுகோள். ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடியவர்களுடைய தொழிலை பறிப்பதற்கு பிபிடிசிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்கள் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக பிபிடிசி நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்கள் மீது அவர்களுக்கு கணக்கு முடிச்சு நீ 1 லட்சம் வாங்கிட்டு போ, 2 லட்சம் வாங்கிட்டு போ, 3 லட்சம் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்களை நிர்கதியாக வெளியேற்றுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு இதில் வேடிக்கை பார்க்கக்கூடாது.
4-5 தலைமுறைகளாக தேயிலை தோட்ட பணிகளை செய்த மக்கள் தற்போது வெளியேறுவதை நினைத்து பல குழப்பத்தில் உள்ளார்கள். இந்த மாஞ்சோலை மக்களின் அவல நிலை முடிவுக்கு வருமா? 4 தலைமுறையாக எங்கள் குடியிருக்கோம். இப்போது விஆர்எஸ் கொடுத்து எங்களை வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணுன்னு இருக்காங்க. எங்களுக்கு குடியுரிமை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த மாதம் ரேஷன் கடையில் இங்கே அரிசி வாங்கிட்டோம். அடுத்த மாதம் நாங்கள் எங்கே வாங்க முடியும்? அதேமாரி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த முகவரிக்கு தான் வரணும். அடுத்த மாதம் எங்களை இதை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த 2.5 லட்சம் ரூபா வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த வித இதுவுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை, எடுத்ததும் இல்லை. அப்போ இவங்களும் எங்களை கைவிட்ட மாதிரி இருக்குது, கவர்மெண்ட்டும் எங்களை கைவிட்ட மாதிரி அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கோம். எல்லா வாழ்க்கையும் நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோம். இதை விட்டு போங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெந்த பூமியில் போய் எப்படி வாழ போகிறோம்? ஒரு மரத்துக்கு அடிவாரத்தில் போய் இருந்தாலும் சரி, இந்த குளிர், இந்த காற்று கிடைக்காது. இந்த சாப்பாடு இங்கே வந்து டயத்துக்கு டயம் எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தாலும் அதை கொஞ்சம் 3 நேரமும் சுட சுட சாப்பிட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஊர் நாட்டுக்கு போகணுங்கும் போது அதை தாங்க முடியாத வேதனைகள். மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் விரைவில் அழிக்கப்படவிருப்பதால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது வன்மையான கண்டனத்துக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார். நெடுங்காலமாக இருளடைந்துள்ள மாஞ்சோலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும், உரிய ஊதியம், பாதுகாப்பான வீடு, சுத்தமான குடிநீர், கழிப்பறை, மருத்துவம், மின்சாரம், சாலை, போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துவதாக சீமான் தெரிவித்துள்ளார். தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாத தொழிலாளர்களின் வேலையுடன் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை அரசே ஏற்று நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பலரின் தேநீர் சுவைக்கு காரணமாக இருந்த இந்த தொழிலாளர்கள் அட்டை பூச்சிகளுக்கு தங்களது இரத்தத்தை கொடுத்து கடுமையான சூழலுக்கு மத்தியில் குறைந்த ஊதியத்தில் சிக்கனமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். தற்போது இந்த தோட்டங்களுடனான தொடர்பை விட்டுவிட்டு எப்படி கீழே செல்வது என்று மனக்குமுறல்களில் உள்ளார்கள். அறிமுகமில்லா காலநிலையையும் பழக்கமில்லா வேலைகளையும் செய்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டு உள்ளார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணவேணி.